ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 15வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டம் என்னன்னா, ஒரே மனைவியுடன் வாழ வேண்டும். இன்னும் ஒரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மனைவியுடன் வாழ வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல நம்ம ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரகம் துணையும் நீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரகம் துணையும் நீரே. அன்பே என்றி மகளே என்றி, அன்பே என்றி மகளே என்றி, மனவாட்டி நீதான் என்றி, ஐயா மனவாட்டி நீதான் என்றி. ஏசு ராஜா என் உள்ளம் தேடி வந்தீரையா. ஏசு ராஜா என் உள்ளம் தேடி வந்தீரையா. உலையான சேற்றினின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். உலையான சேற்றினின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும், அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும், அன்பாலே அணைத்து கொண்டீர் ஐயா, அன்பாலே அணைத்து கொண்டீர். ஏசு ராஜா என் உள்ளம் தேடி வந்தீரையா. ஐயா ஏசு ராஜா என் உள்ளம் தேடி வந்தீரையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் வந்து நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32வது வசனத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்திரீயுடனா பெண், மற்றவருடைய மனைவி, பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். இன்னும் ஒரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி கதை பார்க்கலாம். இந்த கதை வந்து தாவீது பத்தி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து ராஜாக்கள்லாம் யுத்தத்துக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யுத்தம் நடக்கிற அந்த காலகட்டத்துல தாவீது என்ன பண்றாரு, மொட்டை மாடியில அவரு ஃப்ரீயா அவரு பாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சுத்தும் போது அப்போ ஒரு வேறொருத்தருடைய ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்க அழகுடன் கண்டு அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட தப்பு பண்ணி ஒரு குழந்தைய உண்டாகுது. ஒரு குழந்தைய கர்ப்பம் தரிச்சுறாங்க. அந்த டைம்ல அந்த 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 பெண்மணி பேர் பாத்தீங்கன்னா பத்சேபாள். அவருடைய அந்த பத்சேபாளுடைய கணவர் பேரு உரியா. அந்த உரியா என்ன பண்றாரு, ஒரு யுத்தத்துக்கு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல தாவீது என்ன பண்றாரு, அந்த உரியா வரும்படி ஆள் அனுப்பி அந்த உரியா வராரு ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே தாவீது என்னவோ ட்ரை பண்றாரு அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக. ஆனா அந்த உரியா என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவரு ஒரு நாள் வந்து நிறைய அவருக்கு போதை பொருளை கொடுக்குறாரு. அந்த உரியா வந்து வீட்டுக்கு போக முடியும் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் தாவீது. ஆனா அந்த உரியா வீட்டுக்கு போகாம, என் ஆண்டவனே, நம்முடைய ஜனையெல்லாம் யுத்தத்துல இருக்கும்போது நான் எப்படி போவேன் அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகாம அந்த அரண்மனையிலே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உரியை காட்டி ராஜா என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் கொடுத்து அவங்களை வந்து உரியாவை கொன்று போடும்படி
அவரு அந்த லெட்டர் எழுதி கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் கொலையா பண்ணிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அந்த உரியாவுடைய மனைவியை எடுத்துக்கிறாரு, உரியாவை கொண்டு போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் வந்து கடவுளுக்கு அருவருப்பா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு நாள் ஆச்சு, தாவீதுக்கு வந்து இந்த பாவத்தினால பெரிய ஒரு தண்டனை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய சகிக்க முடியாத ஒரு சாபம் வருது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த மகனே அவருக்கு விரோதமாயிறாரு. அதுக்கப்புறம் அவங்க மறுமனையாட்டிகள் வந்து மறுமனையாட்டிகள் வந்து 9 பேர் வந்து தவறா நடத்துறாரு. அவங்க சொந்த மகனே தவறா நடத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாவீது பார்த்தோன்னா அவரு தேசத்தை விட்டு அவரு உயிருக்கு தப்பி போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்ச நாள் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அவருடைய மகன் வந்து அப்சலோம் வந்து விரோதமா வராரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்சலோம் வந்து அவரு இறந்துறாரு. அவங்க மனைவிகளும் தீட்டுள்ளவரா ஆயிடுறாங்க. அந்த தேசம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் பண்ண ஒரே தப்பினால பெரிய சாபம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சாபம் வந்து தேசமே ஒரு பெரிய சாபத்துக்குள்ளாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை. இந்த கதையில இருந்து நான் ஒரு சின்ன தாட்ஸ் உங்களை ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஒரே மனைவியுடன் தான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ள எண்ணங்கள் வந்து சோதனை நேரத்துல நிறைய தவறான எண்ணங்கள் வரும், நிறைய அந்த மாம்ச ஆசைகள் நிறைய வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தவறா மற்றவங்களை பார்க்கும்படி எண்ணங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படி செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உரியாவை கொண்டு இப்போ ஒரு கொலைகாரனா ஆயிட்டாரு தாவீது. ஒரு பெண்ணை வாழ்க்கை கெடுத்துட்டாரு. ஒரு தேசத்துல பெரிய சாபம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு நிமிஷம் நிறைய பேர் ரொம்ப சாபத்துக்குள்ளாகி தேசமே தீட்டுப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வசனம் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், மத்த பெண்களோட விபச்சாரம் பண்றது மதிக்கெட்டவன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆத்மா நம்மள கெடுத்து போடுறோம் அப்படின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விபச்சாரம் பண்ணும்போது கடவுளுக்கு ரொம்ப அருவருப்பான பாவம் அந்த விபச்சாரம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஆனா மத்தவங்களுக்கு என்னன்னா அது ஈஸியா அது ஒரு பெரிய பாவமாவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கடவுள் வந்து அது பெரிய அருவருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கு வந்து அது பிடிக்காது. அப்படி செய்கிற வந்து பரலோகத்துக்கு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அது மாதிரி நம்ம விபச்சாரம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மனைவியுடன் தான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணங்கள் ஆசைகள் வந்தாலும் நம்ம கட்டுப்படுத்தி, நம்ம கிறிஸ்துக்கள் கட்டுப்படுத்தி ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் சர்ச்சையோட உள்ள பர்சனோட ஐக்கியத்தினாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நம்மளும் தாவீது போல நம்ம பாவம் செஞ்சோமா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சாபமா மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை ரொம்ப சாபம் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பூமியில பெரிய தண்டனை அனுபவிப்போம். மறிச்சு நம்ம நித்தியத்துல போனாலும் அங்கேயும் நித்திய தண்டனை நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது மாதிரி தாவீது போல நம்ம பாவம் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். விபச்சாரம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரே மனிதன் தான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.